மே 18 நாம் தமிழர் கட்சி நிகழ்த்திய இன எழுச்சி பொதுக்கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய குருதிக்கொடை பாசறை ஒரு மிகப்பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்குது. 400 யூனிட் இரத்த பொட்டலங்களை சேகரித்து பல மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக நாம் தமிழர் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அண்ணன் பாக்கியராஜன் அவர்கள் இதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக மற்ற கட்சியில் இல்லாத ஒரு தனி சிறப்பு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது என்றால் அது இந்த குருதிக்கொடை பாசறை தான். அண்ணன் சீமான் அவர்கள் எந்த அளவிற்கு ஒரு அறிவார்ந்த சமுதாயத்தை படைக்க விரும்புகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுக்கூட்டத்தினுடைய நுழைவாயில புத்தகங்கள் விற்பனை செய்யப்படுகிறது. இன்னொரு பக்கம் குருதிக்கொடை பாசறையில் குருதிகள் சேகரிக்கப்படுகிறது. அப்போ அங்கு வரக்கூடியவர்கள் மது அருந்துவதில்லை என்பதும் உறுதியாகிறது. அங்கு வரக்கூடிய அனைவரும் கருத்தியல் ரீதியாக ஒன்றிணைக்கப்பட்டவர்கள். இந்த சமுதாயத்திற்கு கருத்தியல் மூலியமாகவே ஒரு புதிய அரசியலை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் என்பது 100 விழுக்காடு நம்ம உறுதி செய்து கொள்ளலாம். ஒரு யூனிட் ரத்தம் கிடைப்பது எவ்வளவு கடினமான விடயம் என்பது மருத்துவமனைக்கு நேரில் போய் அவசர காலத்தில் தேடி பார்த்து கிடைக்காமல் போனவர்களுக்கு தான் தெரியும் அந்த உண்மை நிலை என்னன்னு. அப்படி இருக்கும்பொழுது ஒரு குருதிக்கொடை பாசறை மூலியமா இன்னைக்கு மருத்துவ உதவிகள் இந்த ரத்தம் தேவைகளை நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயல்பாட்டிற்கு பொதுமக்களும் சரி, அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு வரக்கூடியவர்களும் சரி, பலரும் இதை பாராட்டுவதையும் நம்ம கண்கூடா பார்க்க முடிகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த செயல்பாடை எல்லா கட்சிகளும் இது போன்று முன்னெடுக்க வேண்டும். எல்லோரும் தன்னார்வலராக இந்த ரத்தம் கொடுப்பதில் முன்வர வேண்டும் என்பதே நம்மளுடைய கோரிக்கை.